வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கர் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து கலந்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருள் தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, குருவின் குரல் வேதாத்திரிய தொடர் சிந்தனையின் 72ஆம் பாகத்தில் ஆலய வழிபாடு பற்றிய 7வது அமர்வு. சென்ற அமர்விலே அம்மன் தத்துவத்தை பற்றிய சிந்தனையை தொடங்கினோம். வரலாற்று அனுபவங்களால் மனித குலம் இழந்துவிட்ட தெய்வீகத்தை மீட்டெடுப்பதற்கு நமது மனதை கடந்து உள் உணர்வாக, அறிவாக மாற்றம் பெற வேண்டும் என்பதே மாற்றி பிறப்பது மாரி அம்மன் தத்துவம். மனதிடத்திலே தன்னை அடகு வைத்து காலாவதியாகி போன மக்கள் மனதின் ஆளுமையிலிருந்து தங்களை மீட்கும் வழியை காட்டி தந்தவர்கள்தான் ஞானிகள், சித்தர் பெருமக்கள், மகான்கள். இதே இயேசுவின் தாய் மேரி என்றும், இந்திய தத்துவத்திலே மாரி என்றும், இயேசுவை மீட்பர் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். மூலதனத்தில் இருக்கின்ற உயிர் சக்தியை மேலே எழுப்பி தலை உச்சி சகசிராதாரத்திற்கு கொண்டு வரும் வித்தையை பிரம்ம வித்தை என்றார்கள். மாரியம்மன் திருவிழாவில் பூசாட்டுதல் என்பது உடலுக்கு மையமாக மூலமாக அமைந்துள்ள மூலாதாரத்தை அறிதல். அம்மன் சிலைக்கு நேர் எதிரிலே பூமியிலே தோண்டி அதிலே தாமரை மலர் வைத்து பூசாட்டுதல் சடங்கு நடத்தப்படும். அவருடைய தத்துவார்த்தம் என்ன? தாமரை நம்முடைய லோட்டஸ் போன்ஸ் என்று சொல்லக்கூடிய மூலாதார மையம். அந்த இடத்திலே மண் மையமாகிய மூலாதாரத்தில் இருக்கின்ற சக்தியை மேலே எழுப்ப வேண்டும் என்று குறிப்பது பூசாட்டுகின்ற நிகழ்வு. அதனை அடுத்த வாரம் நிகழ்வது கம்பம் சாட்டுதல். இது 3 கிளைகள் கொண்ட கம்பத்தில் அக்னி சட்டியை வைப்பார்கள். அதாவது மூலாதாரத்தில் இருக்கின்ற அக்னி என்ற குண்டலி சக்தியை 3ஆம் கண்ணாகிய புரு மையமாகிய ஆக்ஞையில் உணர வேண்டும் என்பதை சுட்டி காட்டுவதுதான் கம்பம் சாட்டுகின்ற நிகழ்ச்சி. குண்டம் அலினி தானே குண்டலினி. குண்டம் என்பதுதான் வெப்ப சக்தி. உடலில் இருக்கின்ற வெப்ப ஆற்றலான நெருப்பே குண்டலினி என்பதால் மாரியம்மன், தண்டுமாரியம்மன், கருமாரியம்மன் மற்றும் கோணியம்மன் திருவிழாக்களிலே அக்னி சட்டிகள் எடுக்கப்படுகின்றன. சரி, தவம் செய்யவில்லை என்றால் மாற்றங்கள் வரவில்லை என்பதுதானே சரித்திர சான்று. எனவே தவத்தின் மூலமாக மாற்றம் பெறுவதற்கான வழிகளை விளக்குவது அகத்தாய்வு பயிற்சி. அது வாழ்வின் நோக்கத்தை பற்றிய விளக்கத்திலே தொடங்கி
சமுதாயத்தை உயர்த்துகின்ற ஆன்மீக சேவையிலே தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று நிறைவேறுகிறது. இந்த ஆன்மீக விளக்கு பொதுவாகவே தீயை கொண்டுதான் விளக்கை ஏற்ற முடியும், அல்லது எரிகின்ற விளக்கை கொண்டுதான் இன்னொரு விளக்கை ஏற்ற முடியும். அதுபோல் தன்னை அறிவதற்கும் ஆத்மாவை அறிவதற்கும் தன்னுள் உள்ள உயிர் சக்தியை உணர்ந்து லயமாக வேண்டும். அதற்கு குருவானவர் தனது அனுபவத்தை கொண்டு உயிர் சக்தியை சீடனுக்கு பாய்ச்சி கொடுப்பதுதான் தீட்சை, உணர்வு பரிமாற்றம், ஆத்மார்த்தமான பரிமாற்றம். இந்த தீட்சையின் மூலமாக ஒரு சீடனின் ஆத்மா தூய்மை அடைவதற்கான பயணத்தை தொங்கிவிடுகிறது. இதை தியான பயிற்சி என்கிறோம் இல்லையா? தியான் கூட்டல் ந தியான. தியான் என்பது உணர்வுகள், உணர்ச்சிகள், எண்ணங்கள். ந என்பது அற்ற நிலை, எதிர்மறை நிலை. அப்ப தியான என்றால் எண்ணம் அற்ற நிலை, தன்னை மறந்த நிலை, மனமற்ற நிலை. உணர்வற்ற பரம்பொருளை அறிவதற்கு நாம் இதுவரைக்கும் அறிந்த அனைத்தும் மறைந்து போக வேண்டும், மறந்து போக வேண்டும். இதுதான் ரமண மகர்ஷி அவர்கள் அற்புதமான சாமியத்தை சொல்வார்கள். எனக்கு ஒன்றுமே தெரியாது என்பதை நான் உணர்ந்த போது மக்கள் என்னை மகான் என்றார்கள். எனக்கு ஒன்றுமே தெரியாது என்பதை நான் உணர்ந்த போது மக்கள் என்னை மகான் என்றார்கள். இதுல ரெண்டு கருத்து இருக்கு. நாம் பல விஷயங்களை ஆன்மீக வெற்றிக்கான பல பயிற்சி முறைகளை எல்லாம் கற்றுக்கொள்கிறோம். இவை எல்லாம் எனக்கு தெரியும் என்ற உணர்வு நம்மிடத்துல இருக்கும். இது மறந்து போய்விட்டால் நமக்கு ஒன்றும் நினைவில் இருப்பதில்லை. அப்ப எனக்கு ஒன்றுமே தெரியாது. சரி, இப்போ இறைவனுக்கு எல்லாம் தெரியுமா என்றால் இறைவனை இரண்டு நிலைகளிலே பிரிக்கலாம். ஒன்று அறிகின்ற தெய்வம், இன்னொன்று அறிய முடியாத தெய்வம். இது ரொம்ப குழப்பமா இருக்கும். இதுவரைக்கும் கேள்விப்படாத கருத்தாக இருக்கலாம். எது அறிகின்ற தெய்வம், எது அறிய முடியாத தெய்வம் என்றால் சுத்த வெளி ஆதி சிவம். இந்த சுத்த வெளிக்கு தன்னுள் தான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஜீவன்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. மனிதர்கள் நம்மைத்தான் போற்றி வணங்குகிறார்கள் என்பதெல்லாம் சுத்தவெளிக்கு, அந்த ஆதிசிவத்திற்கு தெரியாது. பிறகு எப்படி அறிகின்ற நிலைக்கு வந்தது என்றால் அதுவே அதனுள் அடங்கி இருந்த ஆற்றலால் எழுச்சி பெற்று அதன் விளைவாக இறைத்தொகல் தோன்றி அவை குவிந்து விண்ணாகி, விண்கள் குவிந்து பஞ்சபூதங்களாகி அவற்றில் ஏற்பட்ட மாற்றங்களிலே நுண்ணுயிர் பிறந்து பிறகு அது அடைந்த பரிணாம வளர்ச்சியிலே மனிதனாக வந்து அதிலே பல தலைமுறைகளை கடந்து இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பஞ்சபூதத்திலிருந்து நுண் உயிர் வந்தது பாருங்க. ஜீவகாந்த கலம் 8 முதல் 13 அலை வரைக்கும் இயங்கக்கூடிய ஜீவகாந்த கலம். இதுதான் பரமாத்மா என்று சொல்லக்கூடிய உணர்கின்ற தெய்வம். இதுதான் அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி. மக்கள் அரங்கத்தில் வராது, அவன் காட்சி. இந்த பரமாத்மா தான் அறிகின்ற தெய்வம். எனவே உயிர்களோடு தொடர்பு கொண்டு பார்க்கின்ற போது
நம்முடைய அனைத்து உணர்வுகளையும் செயல்பாடுகளையும் உணரக்கூடியது இந்த பரமாத்மா. ஆனால் இது கூண்டு ஏறி சாட்சி சொல்ல முடியுமா? எனக்கு தெரியும் என்று பரமாத்மா சாட்சி சொல்ல முடியுமா? சாத்தியம் இல்லை. ஏனென்றால் மையம் இருந்தால்தான் ஈர்த்து பதிவாக்கப்படும். பதிவின் பிரதிபலிப்பு தான் நான் அறிந்தேன் என்ற அனுபவம். பரமாத்மாவுக்கு மையப்புள் இல்லாததனால் பதிவும் ஏற்படாது. பதிவு இல்லாததனால் அது தொடர்ந்து அறிந்து கொண்டே இருக்குமே தவிர அறிந்து விட்டேன் என்ற பாஸ்ட் டென்ஸ் இல்ல, ஒன்லி பிரசன்ஸ். எனவே இதை எனக்கு ஒன்றுமே தெரியாது என்ற அந்த சுத்த வெளியை நான் அறிந்த போது, எனக்கு ஒன்றுமே தெரியாது என்பதை என்ற சுத்த வெளியை நான் உணர்ந்த போது மக்கள் என்னை மகான் என்றார்கள். இதான் ரமண மகர்ஷி சொன்ன ரகசியம். இதுவேதான் பகவத்கீதையிலையும் இருக்கு. வினை தலைமை, வினை பலன், இவற்றை இறைவன் உலகுக்கு உண்டு பண்ணவில்லை, இயற்கையை இங்கனம் சேவிக்கிறது. அப்போ இறைவன் நிகழ்த்துவது இல்லை, இயற்கை தான் நிகழ்த்துகிறது. அந்த இயற்கை எங்க இருக்கு? இயல்பூக்கத்தால் இயங்குகின்ற அனைத்தும் உள்ள இடம் இயற்கை, உலகம், பிரபஞ்சம், யூனிவர்ஸ். அப்போ கீதையும் சொல்கிறது அது உணராத தெய்வம். சைவ சித்தாந்தம் சொல்லுது, சிவபுராணத்தை பார்த்து தெரியும். இப்படி ஒவ்வொரு நிலையிலேயும் அந்த தூய வெளி, அதை அறியவதுதான் மனித பிறப்பின் நோக்கம் என்றாலும் அதற்கு இதெல்லாம் தெரியாது. எனவே நாம் அறிந்தவை அனைத்தும் மறந்து போகின்ற பக்குவத்தில் தான் எதையுமே அறிந்து கொள்ள முடியாத அந்த சுத்த வெளியோடு இணைய முடியும். அதற்காகத்தான் மூலாதாரம், உடல் மையம், அதாவது நமது உயரம், அகலம், பருமன் என்ற 3 அளவைகளையும் கோடுகள் வைத்து மையப்படுத்தினால் இந்த 3 கோடுகளும் சந்திக்கின்ற இடம் மையப்புள்ளி, மூல ஆதாரம். இந்த உடல் பிறப்பதற்கு மூலமாகவும் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு ஆதாரமாகிய உயிர் சக்தி உற்பத்தியாகின்ற இடம் மூல ஆதாரம், மூலாதாரம். இந்த குண்டலினி தீட்சையின் மூலமாக தலை உச்சியில் உள்ள உயிர் சக்தியாகிய அம்மனை அடைவதற்கு, உயிர் சக்தி என்பதுதான் அம்மன் தத்துவம், அதை அடைவதற்கு ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 அரக்க குணங்களை அடக்க வேண்டும், வதம் செய்ய வேண்டும் என்பதை குறிப்பிடுவதே மாரியம்மன் சிலையின் கவனித்து பார்த்தால் அம்மனின் காலடியில் மிதிபட்டிருக்கின்ற 3 அரக்கத் தலைகள் காட்டுகின்ற தத்துவார்த்தம். அப்ப நம்மிலே உள்ள ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 அரக்கத்தன்மைகளை காலடியிலே வைத்து நசிக்க வைக்க வேண்டும். அது அடங்கினால்தான் மாற்றி பிறக்க முடியும். அடங்காத வரைக்கும் மறுபிறப்பு, மாற்றி பிறப்பது சாத்தியமில்லை. இந்த 3 தத்துவங்கள் எதை காட்டுகின்றன? ஆணவம், கண்மம், மாயை என்பது. இவற்றை எப்படி வெல்லுவது என்றால் 2 திறமைகள் மனதுக்கு வேண்டும். முதலாவது, இந்த 3 அம்சங்களை பற்றிய தெளிவான விவரங்கள் வேண்டும், குழப்பமில்லாத தெளிவான விளக்கங்கள் வேண்டும். மற்றது, இந்த 3 அம்சங்களையும் வெல்வதற்கான வழிமுறைகள் வேண்டும். இந்த 2க்கும் தேவை
அவசியம் வழிமுறை என்ன என்றால், தக்கதொரு குருவை நாடி உண்மையான குருவிடத்திலே சரணடைந்து அவர் சொல்லுகின்ற விளக்கங்களை கேட்டு புரிந்து கொண்டு அவர் அளிக்கின்ற தியான பயிற்சிகளை முறையாக கற்று தெரிந்து பயிற்சி செய்து பக்குவமடைய வேண்டும். இதெல்லாம் ஞான மார்க்கம். குருவை அடைந்து விளக்கம் பெற்று பயிற்சியிலே தன்னை இணைத்துக் கொள்கின்ற மார்க்கம்தான் அறிவு வழி மார்க்கம், ஞான மார்க்கம். இந்த அறிவு வழியை காட்டுவதுதான் தீட்சை பெறணும் இல்லையா, ஆக்னி தீட்சை. அதற்கான தீட்சை முறையை சுட்டி காட்டுவது காமாட்சி அம்மன் தத்துவம். அதாவது மாரியம்மன் ரகசியத்தை உணர்த்துகின்ற காமாட்சி அம்மன் தத்துவம். மாரியம்மன் தத்துவம் மாற்றி பிறக்க வேண்டும் என்பதை காட்டியது. எப்படி மாற்றி பிறப்பது என்ற நடைமுறையை காட்டுவது காமாட்சி அம்மன் தத்துவம். இப்போ சாணை பிடிக்கின்ற போது சுழல்கின்ற கல்லிலிருந்து தீப்பொறிகள் தெரிப்பது போல் நமது உயிர் சக்தியின் சுழற்சியில் தெரிப்பது ஜீவகாந்த அலைகள். இவற்றின் மையமான ஆத்மாவில் பரம்பரை அனுபவங்களும் நாம் பெற்ற சுய அனுபவங்களும் பிரதிபலிப்பதே மனமும் பிறகு எண்ணங்களும். எனவே மனோமயமாகிய புருமையத்தில் ஜீவகாந்தத்தை உணர்வதற்கு ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 அரக்கர்களை அடக்க வேண்டும் என்பதே மாரியம்மன் தத்துவத்தில் அம்மனின் காலடி மிதிபட்டிருக்கின்ற 3 அரக்கத்தலைகள். மற்றும் முக்கண் மையமாகிய நெற்றிக்கனை திறக்க தகுந்த குரு மூலம் தீட்சை பெற வேண்டும் என்பதுதான் அந்த அக்னி சட்டி வைத்தல், கம்பம் சாட்டுதல் நிகழ்ச்சி. ஆசைகளை பிரசவிப்பது மனம். காமம் என்ற ஆசைகளை ஆட்சி செய்கின்ற சக்தியை நமக்கு அருளுவது காமாட்சி அம்மன் தத்துவம். காம ஆட்சி அம்மன். ஆசைகளை சீரமைக்கின்ற, உணர்ச்சிகளை சாந்தப்படுத்துகின்ற அம்மன் தத்துவம். குண்டலினி யோகத்தில் தேர்ச்சி பெற்ற ஒரு தெய்வீக குருவின் மூலம் தியானத்திற்கான தீட்சை பெற வேண்டும். ஐம்புலன் இன்பங்களில் அளவுக்கு அதிகமாக மூழ்கி விடாமல் மனதுக்கு ஒரு லகான் போட்டு சரியான பாதையில் பயணிப்பதற்கு காமத்தை ஆளுகின்ற மையம் ஆக்னை கமாண்டிங் சென்டர், புருவமைய தவம். குருவின் திருக்கரங்களால் சேலனின் மூலதனத்தில் இருந்து குண்டலினி சக்தியை ஆக்னைக்கு ஏற்றி வைத்து சக்தியாகிய மாரியம்மனை 2 புருவங்களுக்கு மத்தியில் உணர செய்கின்ற ஸ்பரிச தீட்சையே ஆக்னே தீட்சை. தீட்சை என்பது குரு தனது தவாற்றலை கொண்டு சீடனுக்கு கருணையோடு அளிக்கின்ற ஒரு ஞானம். அப்படி பெறுகின்ற பயிற்சி தொடர்ந்து நாம் தனிமையிலே அமைதியாக செய்து வர 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 எப்படி உரையூற்றப்பட்ட பால் முழுவதும் தயிராகிறதோ அதுபோல் குரு தந்த சிறு அளவு தீட்சை ஆற்றல் உடல் முழுவதும் பரவி பெருகி அது முழு ஆற்றலாக அறிவாட்சி தளத்தை உயர்த்தும். இது ஏன் என்றால் குருவின் ஆற்றலை நம்மால் நேரடியாக தாங்க முடியாது. இப்போ 240 வோல்ட் கரண்ட் இருக்கு, அல்லது இங்கே அமெரிக்கா, கனடா 110 வோல்ட் கரண்ட். இதை நேரடியாக நம்மால் தாங்க முடியுமா? ஷாக் அடிக்கும். இதுவே 6 வோல்ட், 10 வோல்ட், 16 வோல்ட் வரைக்கும் மினியேச்சர் லைட்ஸ். அந்த மின்சாரத்தை தொட்டால் சுறுசுறுஞ்சிருக்குமே தவிர உயிர் போகாது. அது போலத்தான் குரு தருகின்ற தீட்சை, ஒரு 16 வோல்ட் கரண்ட் மாதிரி. பிறகு அதை நாமே தொடர்ந்து பயிற்சி செய்ய அது 240, 110 வோல்ட்டுக்கு உயர்ந்து போகும். அப்போ அது கிராஜுவல் இம்ப்ரூவ்மெண்ட்,
படிப்படியாக உயர்வு பெறுவதனால் நமது உடலுக்கு தாங்கும் திறம் பெருகும். அதுதான் தவசக்தியை உடல் சக்தியாக மாற்றுவதற்கு சாந்தி யோகம் என்று இறங்குபடி தீட்சை அளிக்கப்படுகிறது. சரி, இப்படி இந்த தவத்தின் மூலம் மனதின் இச்சைகளாகிய காமத்தை ஆளுகின்ற திறமை வந்து சேர்கின்றது. இதற்காக தீட்சை பெற வேண்டும் என்று காட்டுவதுதான் காமாட்சி அம்மன் தத்துவம். இப்போ ஆக்னி தீட்சையினால் பெற்ற விழிப்புணர்வு எப்படி? மனவேகம் 40 14 வரைக்கும் உள்நோக்கி திரும்பினால் 40 14 திரும்பும். அதிலிருந்து இன்னும் மனம் ஒடுங்கினால் 13 8 வரைக்கும். அப்போ பீட்டா ஃப்ரீக்வன்சி என்ற 40 to 14 ஆல்பா ஃப்ரீக்வன்சி என்ற 13 8 அலைகள் வரைக்கும் மனம் அலைப்பாய்கின்ற இடம், ததும்பிக் கொண்டிருக்கின்ற இடம் ஆக்ஞை. அப்படி ஆக்னையில் மனம் வைக்கின்ற போது நம்முடைய முறையற்ற ஆசைகள், முரணான எண்ணங்கள் போன்றவை எல்லாம் நம்மை தாக்குவது இல்லை. எண்ணமற்ற நிலையிலே மனம் ஒடுங்க ஆரம்பித்து விடுகிறது. அது மட்டுமல்ல, ஆசைகளை பின்னே வைத்து தர்மத்தை முன்னே வைத்து வாழக்கூடிய ஆன்மீக பக்குவம் வந்து விடுகிறது மனதுக்கு. துன்பம் இல்லாத ஒரு சுகமான வாழ்க்கைக்கு ஆதாரம் அறம் சார்ந்த வாழ்க்கை. அதற்கு நம்மை திருப்பி வைப்பது இந்த ஆக்னி தீட்சை, காமாட்சி அம்மன் தத்துவம். சரி, இப்போ ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 அம்சங்களில் முதலில் வதம் ஆவது மாயை என்ற அறியாமையை விளக்குவது, நீக்குவது. குருவிடம் பெறுகின்ற தத்துவ விளக்கத்தின் மூலம் எந்த எண்ணம் சொல் செயலுக்கு என்ன மாதிரியான விளைவு எந்த காலத்திலே வரும், அது நன்மையா தீமையா என்ற ஆராய்ச்சி எல்லாம் செய்து பார்ப்பதுதான் மாயையிலிருந்து விலகுகின்ற, தெளிவு பெறுகின்ற மார்க்கம். இயற்கை என்பது எது, எப்படி தோன்றியது, அதை தோற்றுவித்த தெய்வம் என்பது எது, எங்குள்ளது, எப்படி அறிய முடியுமா முடியாதா என்று பல கேள்விகளுக்கான விளக்கங்களை பெறுகின்ற போது அறியாமை என்ற மாயை நம்மிடத்திலிருந்து விலகிவிடும். கண்ணதாசன் சொல்லுவாரே, எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் முடியும், இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்துவிடும். மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும். இதான் மாயை விலகிய நிலை. தெளிவு வருகின்ற போது எதை செய்தாலும் ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்விகளுக்கு பெறக்கூடிய விளக்கத்தில் தேவநீதியோடு இணைந்த செயல்பாடுகள் மூலம் புதிதாக பாவங்கள் தோன்றாது. அப்ப கண்மம் விலகி விடுகின்றது. அப்ப முதலில் மாயை விலகுகிறது. அறம் சார்ந்த செயல்களால் புதிதான பாவங்கள் நம்மை அண்டுவதில்லை, கண்மம் விலகுகிறது. இந்த இரண்டும் நம்மை விட்டு நீங்கினாலும் நான் என்ற ஆணவம் அவ்வளவு எளிதில் நம்மை விட்டு போகாது. ஆணவத்தை வெல்வது எளிதும் அல்ல. அதை எப்படி கொள்வது என்ற ரகசியத்தை காட்டுவதுதான் தண்டுமாரியம்மன் தத்துவம். ஆணவத்தை அழிக்கச் சொல்லும் தண்டுமாரியம்மன் தத்துவம். எப்படி? இப்ப மாரியம்மன் தத்துவத்திலே அம்மனின் காலடி 3 அரக்கத்தலைகள் என்று பார்த்தோம். இப்ப தண்டுமாரியம்மன் சிலையை கவனித்து பார்த்தோம் என்றால் அம்மனின் காலடியில் ஒரு அரக்கன் படுத்திருப்பான். அதாவது ஆணவம் என்ற அரக்கன்.
மாயை விலகிவிட்டது, கர்மம் நீங்கிவிட்டது. ஆனாலும் ஆணவம் விலகவில்லை. அதை காலடியில் வைத்திருப்பது தண்டு மாரியம்மன் தத்துவம். சரி, இப்போ தண்டு மாரி அம்மன். தண்டு என்றால் ஒரு நுனிக்கும் மறு நுனிக்கும் இடைப்பட்ட ஒரு தூரம், இல்லையா? இப்போ நமது உடம்பிலே முதுகுத்தண்டு என்று இருக்கு இல்லையா, தண்டுவடம். இதன் கீழ்ப்பகுதி மூலாதாரம், மேல் நுனி சகசிராதாரம். இடைப்பட்ட தூரம் தண்டுவடம். இவற்றிலே சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்ஞை என்ற மையங்கள், 5 மையங்கள் அமைந்திருக்கின்றன. அப்ப ஒவ்வொரு மையமாக தவி தவி உயர்வது தவம். தண்டு மாரி அம்மன். இதைத்தான் அழகு சித்தர் கேட்டார். மாற்றி பிறக்க மருந்தனுக்கு கிட்டும் என்றால் ஊத்தை சடலம் விட்டு உன்பாதம் செய்கிறேனோ என் கண்ணம்மன் கேட்டாரே, அதுதான் இது. தலை உச்சியில் சகசிரதாரத்தில் மனம் பிறக்கின்ற இடமாகிய ஆணவத்தை நசுக்க வேண்டும் என்பதே தண்டு மாரியம்மன் காலடியில் சிக்கியிருக்கின்ற அரக்கன். வெப்பாற்றலாகிய குண்டலினி சக்தி, இதன் துணையாக உயிர் மையங்கள் அமைந்திருக்கின்றன. மொத்தம் 7 நாளமில்லா சுரப்பிகள். இதை சித்த பெருமக்கள் சக்கரம் சொல்வார்கள். இரண்டும் ஒரே தான். அவங்க சக்கரா சென்றாங்க, இவங்க எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் அப்படின்றாங்க. சரி, இந்த உயிர் மையங்கள் ஏன் அமைந்தன? இவற்றின் இயக்க சிறப்புகள் என்ன? ஏன் தண்டு மாறி அம்மன் நமக்கு ஒவ்வொரு மையமாக மாறி மாறி உயர்ந்து சொல்லுகிறது என்றெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்கின்ற போதுதான் மகர்ஷி அவர்கள் தந்திருக்கின்ற பஞ்சபூத தத்துவமும், பிறகு தீட்சையாக தந்த 9 மைய தீட்சை தவமும், இதெல்லாம் பயிற்சியின் மூலம் அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்ற 5 உணர்வுகளுக்கும் மனம் என்ற 6ஆம் இயக்கத்திற்கும் கேந்திரமாகிய தலைப்பகுதி. மனதுக்கு மையம் ஆன்மாவாக மூலாதாரமாக இருந்தாலும் அந்த மன அலைகள் மூளையில் மோதினால் தானே உணர முடியும், எண்ணங்களாக, ஆக காட்சிகளாக. காந்தமே உணர்வாய் உள்ளதால் உணர்கின்ற புலன்கள் 5ம் கழுத்துக்கு மேல் தலைப்பகுதியாகத்தான் அமைந்திருக்கின்றன. 5 புலன்களும் தலையில தான். இப்போ ஒரு ஐயம் வரலாம், மெய் என்று சொல்கின்றோமே, தோல், அது உடல் முழுவதும் தானே இருக்கு. காலிலே முள்ளு குத்துது, உடனே தெரியுது அல்லவா? சரி, உடம்பில் எங்காவது சிராய் சொல்கிறோமே, மிக நுண்மையான ஒரு துகள், அது தைக்கின்ற போது நமக்கு தெரிவதில்லையே, முள் குத்துவது போல தெரிவதில்லையே. பிறகு ஏதோ உரசிலே எதிர்முகமாக உரசுகின்ற போது வலிக்கிறது. அப்ப வலி தோன்றுவதற்கு ஒரு அழுத்தம் தேவை. அது காலிலே ஒரு முள் ஓரளவுக்கு ஏறி போவதனால அந்த வலியை யார் உணர்றாங்க? மூளைதான் உணரும். எனவே உணர்கின்ற திறம் அனைத்தும் தலையில் இருப்பதனால் உணர்வு கேந்திரம் தலைப்பகுதி, பஞ்சபூத கேந்திரம் பிண்டம் சொல்லக்கூடிய, முண்டம் என்று சொல்லக்கூடிய உடல் அளவிலே இருக்கும். எனவே இந்த காந்த
தன்மாற்றங்கள் எல்லாம் உணர்கின்ற புலன்கள் தோல் உடல் முழுவதும் பரவி இருந்தாலும் அந்த ஸ்பரிசத்தை வலியை உணர்கின்ற சிறப்பு மூளை செல்களுக்குத்தான் உண்டு. அது தலைப்பாக்களே தான் இருக்கு. இப்படி ஒவ்வொரு மையமாக கடந்து கடந்து உச்சிக்கு வருவது தண்டு மாறி அம்மன் தத்துவம். சரி, இந்த உணர்வை பெறுவதற்காக கொடுக்கப்படுகின்ற தீட்சைக்கு பெயர் சச்சு தீட்சை, நயன தீட்சை என்றெல்லாம் சொல்லுவார்கள். அதாவது ஸ்பரிச தீட்சை தொட்டு கொடுப்பது, நயன தீட்சை அல்லது சச்சு தீட்சை என்பது பார்வை மூலமாக தரக்கூடியது. இந்த தத்துவத்தை காட்டுவதுதான் மீன் ஆட்சி அம்மன் தத்துவம். ஏன் மீன் ஆட்சி அம்மன்? தண்ணியில ஜீவராசியில் முட்டையிட்டு அடகாக்க முடியுமா? முடியாது. அப்போ தனக்குள்ளேயே கருவாகின்ற நிலை பிறகு வந்ததுதான். அதற்கு முன்பு முட்டையிடுகின்ற நிலை தானே. அப்போ அந்த முட்டைகளை உடனே பொறிக்க செய்ய வேண்டும் என்பதற்காக மீன் இனங்கள் எல்லாமே முட்டையிட்ட உடனே தன்னுடைய பார்வையினாலேயே அதை குஞ்சுகளாக பொறிக்க செய்துவிடும். அதுபோல் குரு தனது கண்கள் மூலமாக அருளாற்றலை பாய்ச்சி சீடனுக்கு தருகின்ற இரண்டாவது தீட்சை முறை நயன தீட்சை, சச்சு தீட்சை, மீனாட்சி அம்மன் தத்துவம். சரி, அதாவது தண்டு மாரியம்மன் தத்துவம் நமக்கு உயிரை ஒவ்வொரு மையங்களிலே உணர செய்ய சொன்னது. அதன் பிறகு அதை அறிவதற்கான உச்சியில உணர்வதற்கான தீட்சை முறையை தந்தது மீனாட்சி அம்மன் தத்துவம். இப்ப என்ன ஆகிறது? ஏற்கனவே மாயை விலகி இருந்தது, கண்மம் தவிர்க்கப்பட்டிருந்தது. இப்போ துரியத்தில் மனம் நிலைத்து தவம் ஏற்றுகின்ற போது மன அலை வேகம் 8 நிலைக்கிறது. 8 அலைச்சொல்லில் நிலைத்து விடுகிறது. இப்போ முற்றிலும் மனம் அற்று போன நிலை. ஜீவந்தம் எங்கே பிறக்கிறதோ அந்த உயிரிலேயே ஐக்கியமாகிவிட்ட நிலை. இதுதான் மீனாட்சி அம்மன் தத்துவம் நமக்கு காட்டுகிறது. அப்போ உச்சியில் மனம் ஒன்றுகின்ற போது என்னமே தோன்றுவது இல்லை. அதனால் நான் என்ற உணர்வும் வெளிப்படுவது இல்லை. நான் என்ற சுயம்பு, தான் என்ற உணர்வு அற்று போகின்ற இடம் 8 அலைச்சொல் வேகம். இந்த பக்குவத்தை அடைவதற்கான தீட்சை முறையை காட்டியதுதான் மீனாட்சி அம்மன் தத்துவம். உபநயனம் என்று சொல்கிறோம் இல்லையா? பிராமண சமுதாயத்துல குழந்தைகளுக்கு அந்த காயத்ரி மந்திரத்தை கற்றுத்தருகின்ற போது அதுக்கு உபநயனம் சொல்லுவாங்க. இப்ப நயன தீட்சை தான் உபநயனம். உச்சிக்கு ஆற்றலை ஏற்றுவதற்கான பயிற்சிகள், மந்திர உச்சாரணங்கள் தான் காயத்ரி ஜபம். இப்படி ஆண் பிள்ளைகளுக்கு காயத்ரி மந்திரம் கற்றுத்தந்து தினசரி காலை மாலை மந்திர உச்சாரணம் மூலம் குண்டலினி சிரசுக்கு ஏற்றுவதற்கான ஒரு பயிற்சி முறை. இதற்கு 15 ஆண்டுகள் ஆகும். இதனுடைய ஷார்ட்கட் மெத்தட் தான் இந்த ஆன்மீக உலகத்திற்கு முதல் அறிமுகமாகியது வேதத்திரி மகர்ஷி அவர்கள் மூலம் எளிய முறை குண்டலினி யோக தீட்சைகள். ஆக்னை, துரியம், துரியாதீதம் என்ற 3 வகை தீட்சைகள் குருவிடத்திலிருந்து நேரடியாக பெறுகின்ற தீட்சை முறைகள். இப்போ முதுகுத்தண்டின் கீழ் நுனியிலிருந்து மேல் நுனிக்கு ஏற்றிய பிறகு 8 அலைவேகத்தில் மனம் நிற்கின்ற போது உணர்ச்சிகளும் தேவைகளும் எண்ணங்களும் தோன்றுவது இல்லை.
உணர்வு புலன்களும் செயல் புலன்களும் தான் என்ற உணர்வு அற்றுப்போகின்றன, உணர்ச்சி அற்றுவிடுகின்றன. ஆக்னியிலே அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம் என்ற ஐவகை தன்மாற்றங்களில் அழுத்தத்தை மட்டுமே உணர்ந்த மனம் இப்போது அதுவும் கழிந்து போக தனது பிறப்பிடமாகிய காந்தத்தின் பிறப்பிடமாகிய உயிரிலே நிலைத்த நிலை. இதுதான் இப்ப நிலைக்கின்ற போது அதுக்கு என்ன சொல்றாங்க பக்தி மார்க்கத்துல? கருமாரி அம்மன். இப்போ படிப்படியாக உயர்த்த சொன்னது தண்டுமாறி. உயர்ந்து நிலைத்து விட்டால், உச்சியிலே நிலைத்து விட்டால் அது கருமாரி அம்மன் தத்துவம். இதுவரைக்கும் உடலில் மையத்தில் இருந்த கரு குண்டலினி சக்தி இப்ப உடலின் உச்சிக்கு மாற்றி அமைந்துவிட்ட நிலை. இதான் மாற்றி பிறக்க மருந்தனுக்கு கிட்டும் என்றால் ஊத்தை சடலம் விட்டு உன்பாதம் சேரேனோ. இந்த ஊத்தை சடலத்தை விட்டு விட்டு இறைவன் பாதத்தை நோக்கி பறக்கின்ற புள்ளி தலை உச்சி. பிரம்மரந்தர்னு பேர் அதுக்கு. கேட்வே டு காட். இறைவனை உணர்வதற்கான நுழைவாயில். இந்த வாயிலிருந்து புறப்பட்டு விட்டால் தனக்கு மூலமாகிய உயிருக்கு மூலமாகிய சுத்த வெளியை அறியும், தெய்வ தரிசனம் பெறும். இந்த பக்குவம் ஜங்ஷன் பாயிண்ட் பிரம்மரந்தத்தில் நிலைத்துவிட்ட பக்குவமே கருமாரி அம்மன். நான் என்ற தரம் மாறிய சுகமே கருமாறிய சுகம். இப்ப கருமாரியம் தத்துவத்தை எப்படி அழகா காட்டிருக்காங்க பாருங்க. எல்லா அம்மன்களுக்கும் உடல் உண்டு. கருமாரி அம்மன் ஒன்றுக்கு மட்டும் உடல் கிடையாது, தலை பகுதி மட்டும்தான். கழுத்துக்கு மேல் தலை மட்டும்தான் இருக்கும் கருமாரி அம்மன். இப்ப ஏன் இப்படி ஒரு உருவமைப்பை நம்முடைய முன்னோர்கள் சமைத்தார்கள்? உருவங்களிலேயே அற்புதமான தத்துவங்கள் உள்ளன என்பதைத்தான் சென்ற வகுப்பில் நாம் பார்த்திருக்கின்றோம். அந்த வகையிலே கருமாரியம்மனுக்கு தந்த உருவம் மிக அற்புதமானது. அது என்ன காட்டுகிறது என்றால், உடல் இல்லை என்கின்ற போது உணர்ச்சிகளும் இருக்காது, நான் என்ற எண்ணம் தோன்றுவதற்கான வாய்ப்பே இருக்காது. உடல் என்பது உணர்ச்சிகளின் இருப்பிடம், தேவைகளின் பிறப்பிடம். ஆசைகள் என்ற கரைபுரண்ட காட்டாற்று வெள்ளத்தால் அலைக்கழிக்கப்படுகின்ற இடம். அந்த உடலையே அற்று தலையிலே மட்டுமே நிலைக்கின்ற போது இந்த உணர்ச்சிகள் எல்லாம் கடந்து உயிரோடு உயிராக லயமாகிவிட்டதால் கருமாரியம்மன் தத்துவத்திலே உடலும் இல்லை, உணர்ச்சிகளும் இல்லை. அதனால் ஆணவம், கண்மம், மாயை என்ற எந்த அரக்கனும் இந்த அம்மனிடத்துல கிடையாது. மிக அற்புதமான ஒரு தத்துவம். ஒன்றும் கிடையாது, ஞானம் மட்டுமே கருமாறிய நிலை. ஊத்தை சரளம் விட்டு உன் பாதம் சேரேனோ என் கண்ணம்மா, சேர்ந்து விட்ட நிலை. அப்போ உணர்ச்சிகளும் இல்லை, எண்ணங்களும் இல்லை, அரக்கத்தன்மையும் இல்லை, பாவங்களும் இல்லை, மயக்கமும் இல்லை. லம்பியா யோகத்தின் மூலம் உடல் என்ற உணர்ச்சி நிலையை கடந்து சித்தல் அடைந்த நிலைதான் ஜீவ சமாதி பக்குவம். அதாவது மரணமில்லா பெருவாழ்வு. அதிலே நிலைத்த சித்தர் பெருமக்களை குறிப்பிடுவதுதான் கருமாரியம்மன் தத்துவம். ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை உச்சரிக்கின்ற போது தோன்றுகின்ற அதிர்வுகள் மூலாதாரத்தில் இருந்து உடல் முழுவதும் பரவி மூளை செல்களில் அதிர்வுகளை ஏற்படுத்திவிட்டு மூக்கு வழியாக காற்று வெளியேறும். ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை
மாத்திரை சுத்தமாக உச்சரிக்கின்ற போது குண்டலினி சக்தி மூலாதாரத்திலிருந்து உயர்ந்து படிப்படியாக உயர்ந்து உச்சியில் நிலைத்துவிடும். அந்த நிலைதான் கருமாரி அம்மன் தத்துவம். எல்லாம் மறந்த நிலை, நான் என்ற என இழந்த நலம், அதுதான் கருமாரி அம்மன் தத்துவம். எனவே உயிர் சக்தியை உணர்ந்து லயமாவதற்கு குண்டலினியை மேலே எழுப்ப துணை செய்வது மந்திர உச்சாடனம். அதற்கு ஒவ்வொரு மையத்து ஒரு தேவதை, சில மந்திரங்கள், உச்சாடனங்கள் இப்படி எல்லாம் பக்தி மார்க்கத்தில் வைத்திருக்கிறார்கள். அப்படி பக்தி மார்க்கத்திலே வந்து ஞானத்தை தொட்டவர்களும் உண்டு. நேரடியாக சித்தர் பெருமக்கள் ஞானிகள் இடத்திலே சரணடைந்து அவர்கள் மூலமாக நேரடியாக ஞான மார்க்கத்திலே பயணித்து இந்த நிலையை அடைந்தவர்களும் உண்டு. எப்படி இருந்தாலும் தவத்தின் மூலம் உயிரை அறிந்து, உயிருக்கு மூலமான தெய்வத்தை அறிந்து, தெய்வத்தின் விதியாகிய தெய்வ நீதியை அறிய வேண்டும். இதை மதித்து வாழ்வதே சுகமானது. புறக்கணித்தால் துன்பம் வந்து சேரும். இதுதான் அறிவறிந்த விழிப்பு நிலை. இப்படி அம்மனின் சக்தியே உலகம் முழுவதும் நிறைந்திருக்கிறது என்ற கருத்தை யாண்டும் நிறைந்துள்ள வேதம் யக்ஞத்தில் நிலை பெற்றுள்ளது என்று கர்மயோகத்திலே கீதை ஒரு ஸ்லோகத்திலே சொல்கிறது. யாண்டும் நிறைந்துள்ள வேதம் யக்ஞத்தில் நிலை பெற்றுள்ளது. வேதம் என்றால் ரிக்யது, சாம, அதர்வனன்னு சொல்லுவாங்க. ஆனா அது இந்த மந்திரங்களை உள்ளடக்கியிருக்கின்ற நூல்களே தவிர வேதம் என்ற சொல்லுக்கு நூல் என்று பொருள் அல்ல, மறை என்று பொருள். மறைந்திருக்கின்ற. அப்ப மறைந்திருப்பது எப்படி இருக்கிறது? இயக்கமாக இருக்கிறது. இந்த உலகம் எங்கும் அது இயக்கமாகவே, இயக்க களமாகவே, சக்தி களமாகவே, பிரம்மலோகமாகவே அமைந்திருக்கிறது. யாண்டும் நிறைந்துள்ள வேதம், இறை துகள், அது இயக்கத்தில் நிலை பெற்றிருக்கிறது. இந்த நுட்பத்தை மனம் ஒடுங்கினால்தான் அறிய முடியும். அதுதான் பக்தியிலே தொடங்கி ஞானத்திலே ஒரு குருவிடத்திலே சரணடைந்து பெற்ற ஞானம். எனவே தியானம் என்பது அமைதியான இடத்தில் அமர்ந்து புரு மையத்தில் மனதை வைத்து தன்னுள் தன்னை தேடுகின்ற முயற்சி. நான் என்ற அந்த உணர்வை அடைகின்ற முயற்சி. அதை கடந்த நிலை தண்டுமாரியம், கருமாரியம்மன். இந்த உணர்வைத்தான் சாங்கியம், அறிவு, உணர்வு என்று சொல்லப்படுகிறது. கான்சியஸ்னஸ் சொல்லுவாங்க. அறிவாக தன்னை வெளிப்படுத்துகின்ற உணர்வில் மனம் லயமாகிவிட்டால் பேதம் கடந்து போகிறோம். உணர்ச்சியாகவும் உணர்ச்சிக்கு மூலமாகிய உணர்வாகவும் இருப்பது சுத்த வெளியாகிய இறைநிலை. கடலுக்கும் அலைக்கும் உட்பொருள் நீர். வேகம் அற்றது கடல், ஓஷியானிக். வேகம் உள்ளது அலை, டைட்டானிக். அதே போல மனதுக்கும் அறிவுக்கும் உட்பொருள் தெய்வம். அறிவு இருப்பு, மனம் இயக்கம், கடல் அமைதி, அலை ஓசை. இரண்டுக்கும் மூலம் தண்ணீர். மனதுக்கும் அறிவுக்கும் மூலம் தெய்வம். இதைத்தான் தேர் திருவிழா நிகழ்ச்சி காட்டுகிறது. ஒரு முனையில் தெய்வம், உற்சவமூர்த்தி, மறுமுனையில் பக்தர்கள், மனம். இந்த மனதின் மறுமுனை அறிவாகிய தெய்வம். இந்த இரண்டுக்கும் இடையில தண்டுவடம், வடம் பிடிப்பது சொல்றோம் இல்லையா? அப்ப அங்கே வடக்கயிறு, இங்கே தண்டுவடம். ரெண்டும் ஒரே தத்துவத்தை தான் காட்டுகிறது. இப்படி தேர் திருவிழா தத்துவத்திலேயும் மனிதன் மனம் என்ற நிலையில இருந்து
உற்சமூர்த்தி என்ற தெய்வ நிலையை அறிய வேண்டும், அடைய வேண்டும் என்பது காட்டுகிறது. சரி, இதனால் பெறக்கூடிய அனுபவங்களை பார்க்கின்ற போது மனிதன் பெறக்கூடிய அனுபவங்களை 4ஆக பிரிக்கலாம். இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம். இன்ப துன்பம் என்பது பீட்டா அலைகளின் அனுபவங்கள். 14 to 40 பீட்டா அலைகளின் அனுபவங்கள். அமைதி என்பது ஆல்பா அலைகளின் அனுபவம். 13 to 8. பேரின்பம் என்பது டீட்டா, தீட்டா, டெல்டா அலைகளின் அனுபவம். நம்முடைய வீடு தாயின் கருப்பை தானே பிரசவமான இடம். அங்கிருந்து வெளியில வந்த பிறகு நாளும் நடக்கலாம். இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம் இவற்றிலே எதுவும் நடக்கலாம். இதற்கான விளைவுக்கான காரண காரியங்களை தெரிந்து கொண்டு அறம் சார்ந்து செயலாற்றினால் சுகமான வாழ்க்கை சாஸ்வதம். அதுதான் வீடு பேற்று நிலை சொல்லுவாங்க. இதன் மூலம் மனம் அடைகின்ற பக்குவம் பணிவு, கனிவு, துணிவு. பணிவு, கனிவு, துணிவு. இதன் மூலம் எண்ணம், சொல், செயல்கள் யாவும் நன்மை தரத்தக்கதாக அமையும். அவை குடும்பத்திலே பரவி சமுதாயத்தில் நிறைவு பெறும். இந்த நிறைவை உலக மக்கள் அனைவரும் பெற வேண்டும் என்பதுதான் உண்மையான பக்தியின், ஆலய வழிபாட்டின், ஞான மார்க்கத்தின் நோக்கம். மரத்தின் வேரை அறுத்தால் இலைகள் உதிர்ந்து போகும். அதுபோல் மனதின் வேரை அறுத்தால் எண்ணங்கள் அற்று போகும். மனதின் வேரை அறுக்கின்ற நுட்பமே தவம். இப்படி மனதின் வேரை அறுக்கின்ற தவ பயிற்சி சடங்கு முறையில் ஆத்மாவை லயப்படுத்துகின்ற இடமே ஆலயம் என்று பார்த்தோம் இல்லையா? இப்போ கோவில்களிலே தீபாராதனை காட்டுகின்ற போது நமக்கு சிலை மட்டுமே தெரியும். தீபாராதனை முடிந்து விட்டால் சிலையும் அவ்வளவு தெளிவா தெரியாது. இருட்டுக்குள்ள கருப்பு போன மாதிரி இருக்கும். அதற்குள்ளும் எப்படி நாம் இருட்டுக்குள் நான் இருக்கிறேன் என்ற உணர்வு இருக்கிறதோ அது போலவே கருவறைக்குள் அந்த சிலை அமர்ந்திருக்கிறது. நம்முள் சிலையை கவனிப்பது தியானம். அந்த உருவம் கரைந்த பிறகு அரூபத்தில் நிலைப்பது சமாதி. இதை உணர வேண்டும் என காட்டுவது கருமாரியம்மன் தத்துவம். அதற்கான தீட்சையை பெறுகின்ற வழியை காட்டியது மீனாட்சி அம்மன் தத்துவம், தண்டுமாரியம்மன் தத்துவம். சரி, இப்போ இந்த கருமாரியம்மன் தத்துவத்தில் உச்சியிலே மனம் நிலைக்கின்ற போது என் மனதை ஈர்த்து இணைத்து கொண்டாய் உன்னுள்ளே என்றார் மகரிஷி. இட்ஸ் a quantum leap, it comes on its own accord என்றாரே ஓஷோ. அதுபோல் உடல் கடந்து புலன் கடந்து உலக அளவிலே பிரபஞ்ச அளவிலே மனம் விரிந்து நிற்கின்ற போது பெறுகின்ற அனுபவம் சக்தி கலதவம் இல்லையா? பிரம்மஞான தவம். அதாவது எங்கும் எதிலும் அரசாள்கின்ற கோணியம்மன் தத்துவம். கோணியம்மன் என்றால் கோ என்பது ஆன்மாவை குறிக்கும். பசுவும் சொல்கிறோம் இல்லையா? ஆன்மாவை குறிக்கும். அரசன், அரசு, ஆட்சி, இறைவன் அதையும் குறிக்கும். கோயில், இறைவன் குடிகொண்ட இடம் தானே கோவில் என்று சொல்கின்றோம். அதனால் கோ என்ற சொல் இறைவனை குறிக்கும். அந்த இறை நீதி அதை பின்பற்றுகின்ற போது அவனுக்கு என்ன பேருங்க? கோவலன். வலம் வருதல் சொல்கிறோம் இல்லையா?
அப்ப இறைவன் எந்த பாதையில் பயணிக்கின்றானோ அதே பாதையில் பின்பற்றுகின்ற, வலம் வருகின்ற, வழிபடுகின்ற நிலை கோவலன். அப்ப கோவில், கோவலன் இது எல்லாமே இறை தத்துவத்தை உணர்ந்து இறை நீதியை மதித்து வாழ்கின்ற பக்குவம். அதான் கோணியம்மன் தத்துவம். சரி, இப்போ இதுல ஒரு என்ன அதிசயம் பாருங்க. கோணியம்மன் சிலையை கவனித்து பார்த்தோம் என்று சொன்னால், தண்டுமாரி அம்மனை போல கோணியம்மன் காலடியிலேயும் ஒரு அரக்கன் படுத்திருப்பான். மாரியம்மன் கிட்ட 3 அரக்க தலைகள், தண்டுமாரி காலடியில ஒரு அரக்கன், கருமாரி இடத்துல ஒண்ணும் இல்லை, கோணியம்மன் இடத்துல வரும்போது மீண்டும் அரக்கன். அப்போ இந்த பயணத்திலே, மாற்றி பிறக்கின்ற பயணத்திலே மீண்டும் அரக்கன் எப்படி வந்தான் என்றால், இவன் ஆபத்தான அரக்கன், வித்யா கர்வம் என்ற ஆபத்தான அரக்கன். இறைவனை உணர்ந்து விட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும், சகல வித்தைகளையும் கற்றவன் நான் என்ற வித்யா கர்வம். அப்ப தண்டுமனிடத்திலே கிடைந்தானே அந்த அரக்கனை விட ஆபத்தானவன் இந்த கோணியம்மன் காலடியில் கிடக்கின்ற வித்யா கர்வம் என்ற ஆணவம். இப்ப என்ன செய்வான்? கொஞ்சம் அசந்தாலும் தலையில உட்கார்ந்துருவான். இவனை அழிக்கவும் முடியாது. அதனால் ஞானம் பெற்றுவிட்டாலும் ஒரு சனம் கூட ஏமாந்து போகாமல், விழிப்பு நிலை தவறிவிடாமல், எச்சரிக்கை உணர்வோடு இருந்து இந்த ஆணவத்தை காலையிலேயே வைத்துக் கொள்ள வேண்டும். சற்று இடறினாலும் அவன் தலையிலே அமர்ந்து விடுவான். அந்த சன நேரத்தில் பெரிய பாவத்தை கூட செய்ய வைத்து விடுவான். ஒரு மனிதன் முற்றிலும் நல்லவன் என்பதை அவன் வாழ்கின்ற காலத்துல சொல்ல முடியாது. செத்த பிறகு மற்றவங்க தான் சொல்லணும். அதனால்தான் எந்த மகானையும் வாழ்கின்ற காலத்தில் பரமஹம்சர் என்று சொல்ல மாட்டாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சன்ற பட்டம் எப்ப கொடுத்தாங்க? விழா நடத்தி மேடையில கூப்பிட்டு வந்து கொடுத்தாங்களா ராமகிருஷ்ணருக்கு? இல்ல. இறந்த பிறகு அவருடைய பெருமைகளை மதித்து போற்றி மக்கள் அளித்த வெகுமதி பரமஹம்சர். இன்னொருத்தர் பரமஹம்ச நித்யானந்தான்னு சொல்லி உலகத்தை ஏமாத்திட்டு இருக்க பாருங்க. இது மாதிரி தனக்குத்தானே பெயரை வைத்துக் கொண்டால் அப்புறம் கோர்ட்டு, கேஸு, பெட்ரூம், வீடியோ எல்லாம் நாறிட்டு இருக்கும். அப்போ ஒரு மனிதன் கடைசி மூச்சு வரைக்கும் தர்மம் தவறவில்லை என்பதை இறந்த பிறகு மக்கள் தான் அங்கீகரிக்க வேண்டும். அது வரைக்கும் நாம் சொல்லிக்க முடியாது நாம் யோகியன்னு. எந்த சனமும் சற்று ஏமாந்தாலும் எல்லாம் தலைகீழாயிடும், எல்லா மரியாதையும் போயிடும். அந்த எச்சரிக்கை காட்டுவதுதான் கோணியம்மன் காலடியில் கிடைக்கின்ற அரக்க தத்துவம். இந்த துரியாதீத தவம் இதை அடுத்து நாம் அடையக்கூடியது கோணியம்மன் தத்துவம். கோ நீ அம்மன், எல்லாவற்றையும் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற அம்மன் நீதான் என்று காட்டுவது கோணியம்மன் தத்துவம். இந்த சக்திகள் தவத்திலே உடல் கடந்து நாம் தாமிட்டுகின்ற போது நம்முடைய வினைகள் எல்லாம் குறைந்து கொண்டே வரும். ஆத்மாவின் பதிவில் நேர்த்து தூய்மையான பிரபஞ்ச ஆற்றலை பெறும். மனம் இன்னும் விரைந்து அதற்கு இயக்கத்திற்கு மூலமான பரிசுத்தமாகிய சுத்த வெளியோடு கலக்கின்ற போது முற்றிலும் தூய்மை பெறும். இன்னொரு சந்ததி பிறக்க வேண்டிய தேவை இருக்காது.
வாழ்கின்ற காலத்தில் நிறைவாக வாழ்ந்து முடிக்கலாம். எனவே இந்த நிலை அடைவதற்கான தீட்சை இருக்கு இல்லையா? சக்திகள தவத்தை, கோணியம்மன் தத்துவத்தை உணர்வதற்கான தீட்சை இருக்குல்லவா? அதற்கு பேருதான் விசாலாட்சி அம்மன் தத்துவம். விசாலமான ஆட்சி. எதுவரைக்கும் விசாலம்? பிரபஞ்சம் முழுவதும் விசாலமாக விரிந்து கிடக்கின்ற ஆட்சி. அதான் விசாலமான ஆட்சி தத்துவம். அப்ப விசாலாட்சி அம்மன் என்ன சொல்கிறது? சக்திகளத்திற்கான தீட்சை, சுத்தவெளிக்கான தீட்சை, தூய்மையான தெய்வீகமான குருவின் எண்ணத்தால் தரப்படுகின்ற தீட்சை, ஞான தீட்சை. அதான் துரியாதீத தீட்சை. அப்ப ஸ்பரிச தீட்சை, சர்ச்சை தீட்சை, ஞான தீட்சை, ஆக்னே துரியம் துரியாதீதம். அப்ப கோணியம்மன் தத்துவத்தை உணர வேண்டும் என்றால் விசாலாட்சி அம்மன் தத்துவமாக மனம் விரிந்து போகக்கூடிய, சுத்த வெளியோடு கலக்கக்கூடிய ஞான தீட்சையாக துரியாதீத தீட்சையை பெற வேண்டும். சரி, இப்போ இந்த தவத்திற்கான அனுபவங்கள், பக்குவங்கள், இந்த தவத்தில் எப்படி தேர்ச்சி பெற்றால் ஆன்ம லயம் ஆகும் என்ற விளக்கத்தை அடுத்த அமர்விலை சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்தனருக்கு நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றிகள் ஐயா. மிகச் சிறப்பு. இந்த அம்மன் தத்துவங்கள் மிகச்சிறப்பு ஐயா. நான் இதுவரை கேள்விப்படாதது முதல் தடவையாக இந்த தத்துவங்கள் எல்லாத்துக்கும் விடயங்கள், இவ்வளவு விடயங்கள் தத்துவங்கள் பக்தி மார்க்கத்திலேயே இருக்கு என்பது அந்த எண்ணம் இருந்தது. இருந்தாலும் இதுதான் முதல் தடவையாக நான் வெளிப்பட்டிருக்கேன். மற்றவர்களுக்கு எனக்கு தெரியாது. மிகச் சிறப்பாக இருந்தது. மிக்க நன்றிகள். அதை வேதாத்திரி மகர்ஷியினுடைய ஒவ்வொரு தவத்துடனும் நீங்கள் அதை கொள்ளும்போது மிகச் சிறப்பாக இருந்தது ஐயா. மிக்க நன்றி. இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புபவர்கள் கைகளை ஏற்றி கேட்கலாம், அல்லது மேலதிக விளக்கங்களை கேட்க விரும்பினால் கேட்கலாம். நான் ஆரம்பித்து வைக்கிறேன் ஐயா. சொல்லுங்கய்யா. இந்த என்னென்று சொல்றது, அந்த வித்யாகர்மம், இந்த முன்பு கேள்விப்பட்டிருக்கிற ஐயா, நீங்கள் கூட சிந்தனையிலேயோ தெரியாது, இந்த ஆணவம் கடைசி வரையும் அழியாது, கடினமானது, கடைசி வரையும் அழியாது, மிக கஷ்டப்பட்டுத்தான் கடைசியிலே அந்த ஆணவம் அழிய வேண்டும் என்று, அது இந்த வித்யா கர்வத்தை தான் குறிக்குது ஐயா. ஆமாங்க ஐயா, இதுதான் குறிப்பிட்டதுன்னு சொல்லி. ஆமா. அப்ப இந்த ஆணவத்துக்கும் அதுக்கு முன்பு துரிய தவத்திலை அழிகின்ற ஆணவம் ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு ஐயா? அது இறையுணர்வு பெறாத ஆணவம், அப்படின்ற அறியாமையில் பிறந்த ஆணவம். இது இறைவனை உணர்ந்த பிறகு உன்னை விட நான் உயர்ந்தவன், நான் பிராமணன் என்ன நினைக்கிறாங்களே, அந்த கர்வம், இது ஆபத்தானது. அதனால தானே வீழ்ந்து போனாங்க. இப்போ சில ஆண்டுகளுக்கு முன்பு காஞ்சி மடத்தினுடைய செய்திகள் எல்லாம் பத்திரிகைகளில், ஊடகங்களில் எந்த அளவுக்கு அது தரம் தாழ்ந்து பேசப்பட்டதெல்லாம் நடந்தது இல்லையா? அப்போ அப்ப இருந்த அந்த தெய்வீகம் போயிடுச்சு. மகாபெரியவர் இருந்த போது இருந்த ஒரு தெய்வீகம் இப்போ இல்லை என்பதுதான் எல்லா அன்பர்களும் சொல்லக்கூடிய கருத்து. அப்போ அது காண போனது காரணம் என்ன?
பேஞ்சின்பத்திலே தன்னை தொலைத்து விட்டது தானே. அப்போ எவ்வளவுதான் நம்ம வந்து பிரம்மச்சரியம் பூண்டிருந்தாலும், ஒழுக்க பழக்கத்திலே, ஆச்சார அனுஷ்டானத்திலே மேன்மை பெற்றிருந்தாலும், சனம் தவறினாலும் புலன்கள் நம்மை வென்றுவிடும், ஆனால் நம்மை கவிழ்த்துவிடும். அதனால சாகின்ற வரைக்கும் எச்சரிக்கையோடு அடக்கம் அமரர்கள் உய்க்கும், இல்லைன்னா அடங்காமை ஆறில் உய்த்துவிடும். அப்ப அடக்கம்தான் நம்மை காப்பாற்றக்கூடியது. ஸோ எவ்வளவு உயர்ந்தாலும், நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். எவ்வளவு உயரம் நாம் போகிறோமோ அந்த அளவுக்கு கீழே நாம் நிற்கணும் மனசளவில். அந்த பணிவு தான் நம்மை காப்பாற்றும். நாம் உயர்ந்தவன் எங்க காட்டிக்கிட்டாலும் அடி வாங்கும். அதனால் அடக்கம்தான் தெய்வத்தை அறியக்கூடிய, தெய்வத்தோடு இணைந்திருக்கக்கூடிய ஒரு பக்குவ நிலை. அடக்கம் அமரர்கள் வைக்கும். ஐயா, என்ன ஒரு கேள்வி ஐயா, இந்த வராயா கையெழுத்திருக்கிற ஐயா, வராயா முதல் கேட்கட்டும். ரொம்ப சிறப்பையா. அதான் அடக்கம் ஆகும் வரை அடங்கி இரு, அடக்கத்தோடு இருன்றது சொல்லுவாங்க. நாம் அடக்கமாகும் வரைக்கும் அடக்கம் தாங்க ஐயா. அடக்கம் தான் நம்ம வழிநடத்தோம். எனக்கு என்னுடைய கேள்வி வந்து, இந்த காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி, அந்த இடத்துக்கு ஏதாவது ஒரு குறிப்பு, ஒரு முக்கியத்துவம் இருக்கா இந்த ரெண்டு தத்துவத்துக்கும்? அது ஏதோ சொல்றாங்க, இந்த அலைகளுடைய திணிவை பொறுத்து தான் நம்முடைய ஞானிகள் வந்து இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்துல ஆலயங்களை ஸ்தாபித்ததாக ஒரு கருத்து கேள்விப்பட்டிருக்கீங்க ஐயா. உண்மைதான் ஐயா. ஆமா, அதனால்தான் நீங்க காசியில போகும்போது இமயமலை தானே சிவனுக்கு வாசஸ்தலமா சொல்றாங்க. ஆமா ஆமா. அப்ப அதோட அடிவாரம் வந்து காசி. அப்போ காசியில போற போது அங்கே நம்ம வந்து பாவங்கள் எல்லாம் தொலைச்சிடணும். அதுக்காகத்தான் வந்து அங்கே காசி கங்கா ஸ்நானம் செய்யணும் அப்படின்றது. அப்போ அது நம்மை தூய்மை செய்து கொண்ட பிறகு கைலாயத்துல இறைவனை தரிசிக்கலாம் அப்படின்ற மாதிரி பக்தி மார்க்கத்துல அமைச்சிருக்கிறாங்க. ஆமா ஆமா. கைலாயம்ன்றது அல்டிமேட்டா நம்முடைய இதுதான். அதுதாங்க நம்முடைய மலையில எல்லாம், அதாவது மலையில இறைவன் இருக்கிறான்னு சொன்னா நம்முடைய துரியத்திலே. ஆமா, பிரம்மரந்தர் இறைவனை சந்திக்கின்ற நுழைவாயில் நம்முடைய துரியம். திரு அண்ணாமலையும் அதுதான். அது எல்லாமே அதேதான். அதே பாடலாம். இப்ப காஞ்சிக்கு சொல்லுவாங்க, நகரேஷு காஞ்சி, புருஷேஷு விஷ்ணு, நகரேஷு காஞ்சி. புருஷர்களில் சிறந்தவர் விஷ்ணு, நகரங்களில் சிறந்தது காஞ்சின்னு. அப்ப அந்த காஞ்சிக்கும் காமாட்சி தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டதுனால நீங்க சொன்ன மாதிரி அலையினுடைய இயக்கத்தை பொறுத்து அந்த காலத்துல தீர்மானிச்சு. அதனால்தாங்கய்யா நீங்க காஞ்சி மடத்துல பாருங்க, ஆதிசங்கரர் தான் நிறுவினார் அத. அப்போ அந்த 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 நீளமா வச்சிருக்காங்க, அதுக்கு எனக்கு தண்டம் பெறாது. இந்த மேல கொடி மாதிரி சிவப்பு துணி கட்டியிருக்கும். ஆமா, அந்த நீளமா வச்சிருக்காங்க இல்லையா, தண்டமா? அது தெரியலையா, அதுக்கு ஏதோ பேர் இருக்குங்கய்யா. அது பாத்தீங்கன்னா ஒற்றை மூங்கில் போல ஒற்றை கிளையா இருக்காது, அங்கங்க வெட்டப்பட்டு இருக்கும். சரி சரி. அப்ப அது என்ன தத்துவத்தை காட்டுதுன்னா, இயல்பில் மனம் பக்கவாட்டில பிச்சுக்கிட்டு போகத்தான் பார்க்கும், புலன் சுகங்களிலே தான் போக பார்க்கும். கரெக்ட். எப்படி தேக்கு மர பக்கவாட்டுல போற போது அதோட கிளைகளை வெட்டினால்தான் உயரமா போக முடியும். ஆமா, அப்படி விட்டோம்னா குட்ட மரமா போயிடும். அது போல புலன்களில் பாயக்கூடிய மனதை தடுத்து வெட்டி அதை மேல் நோக்கி கொண்டு போனா முக்திக்கு போகலாம் அப்படின்ற அடையாளத்தை வச்சுதான் ஆதிசங்கரர் வந்து அந்த சிம்பல் கொடுத்திருக்கிறார். அடுத்தது ஆணவம்ன்றது நம்ம தமிழ்ல மகரிஷி அப்படின்னு சொல்றாரு, தன்முனைப்புங்கய்யா. அந்த தன்முனைப்ப இப்ப சில பேர் அந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் மாதிரி இவங்கெல்லாம்
அது ஓரளவுக்கு தேவை அப்படின்ற மாதிரி இப்போ சுகிசிவம் போன்ற பேச்சாளர்கள் அல்லது கொஞ்சம் ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கிறவங்க தான் ஓரளவுக்கு அவங்க வந்து சொல்றது தன்முனைப்பு என்பது அவசியம்ன்ற மாதிரி சில இடங்கள்ல இல்ல அவசியம் மட்டுமே இல்லைங்க, அது ஒண்ணும் எடுக்க முடியாது, நீக்க முடியாது. நீக்க முடியாது, அது இருக்கத்தான் செய்யும். அது வேணும்னு சொல்றதுக்கு அவசியமே இல்லை. என்ன அந்த தன் முனைப்பு அப்படின்றது வந்துங்க, அதை என்ன சொல்லுவாங்க, இன்னும் சொல்லப்போனா தன் நம்பிக்கை இருந்தா தான் மேல போக முடியும். ஆமா, அவங்க ரெண்டையும் குழப்பிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். தன்னம்பிக்கையும் தன்முனைப்பையும் கொஞ்சம் குழப்பிட்டு. அது மட்டும் இல்லைங்கய்யா, இந்த தன்னம்பிக்கை என்பதே என்னால் முடியும் நினைக்கிறது மட்டும் தன்னம்பிக்கை அல்ல. ஏற்கனவே சாதித்த சாதனைகளின் அடிப்படையில் எழுவதுதான் தன்னம்பிக்கை. முட்டாள்தனமா கூட நான் செய்வேன் நினைக்கலாம். ஆமா ஆமா. அப்ப அது என்ன வெற்றி தருமா? அது கரெக்ட். அப்ப தன்னம்பிக்கை என்பது ஏற்கனவே நம் சாதித்த சாதனைகளின் அடிப்படையில் இதெல்லாம் செய்ய முடியும் நம்புறோம் பாருங்க, அதுதான் தன்னம்பிக்கை. இப்போ விஞ்ஞானிகளும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நூற்றாண்டுலயும் கருத்து மாறுது. இப்போ ஐன்ஸ்டீன்ல இருந்து பார்த்தீங்கன்னா அவர் மாத்தி அதுக்கப்புறம் இப்போ மகரிஷி அளவுல வந்திருக்கு. அது மாதிரி அதுவும் காலத்துக்கு அதனால அவங்க எல்லாம் முட்டாள்னு சொல்ல முடியாது. அந்த கால இல்ல அந்த காலத்திற்கு அது கண்டெடுக்கப்பட்டது. ஆமா ஆமா. அங்கிருந்து மறுபடியும் அவங்க மேல போறாங்க. ஆமா ஆமா. ஸோ சயின்ஸ்ன்றதே வந்து சப்ஜெக்ட் டு அமெண்ட்மெண்ட் தான். ஆமா ஆமா. அது புரிஞ்சிக்காம நடந்ததுதான் இந்த சில ஈவன் கொலைகளே சொல்லலாம். கலீலியோ வந்து தட்டையார் உலகம் அப்போ வந்து கல்லால் அடிச்சு கொல்றதுக்கு தான் ட்ரை பண்ணாங்க. ஆமாங்க, அது மாதிரி இருக்கு. ரைட். வாழ்க வளமுடன் ஐயா, ரொம்ப நன்றி. சிறப்பு. நன்றிங்கய்யா. வாழ்க நிறைய தெரிஞ்சிட்டு இருக்கோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. என்னவருக்கு வள்ளி இப்ப ஞானமாக்கதமாக இப்ப மகர்ஷி சிந்தனையில் நாங்கள் இந்த தியானங்கள் எல்லாம் கேட்கிறோம். பக்தி மார்க்கத்திலேயே இருப்பவர்களுக்கு அப்ப இந்த மந்திர உச்சாடனங்கள் அதுதான் மார்க்கமா ஐயா? பக்தி மார்க்கத்துல வந்து மனதை கொஞ்சம் பக்குவப்படுத்துவதற்கு பக்தி தான் ஒரே மார்க்கம். பக்தி இல்லாம ஞானத்துல பயணிக்க முடியாது. இப்ப இந்த ஒவ்வொரு இந்த அம்மன்களையும் வச்சு ஐயா வணங்குகின்ற போது அந்த பக்தி தனியா அந்த பக்தியாலை இந்த படிப்படியாக அந்த குண்டலினி சக்தியை உயர்த்த முடியுமா? அதுக்கு மந்திரத்தின் மூலமா தான் உயரும். மந்திரத்தின் மூலமா தான் உயரும். இறை உணர்வு பெறுவதற்கு மந்திர உச்சாரணம் இல்லாம கூட போக முடியும். ஏன்னா நீங்க மந்திரம் என்பதே மண் திறம் தானே. மனதை லயப்படுத்தி ஒரு உச்சரிப்புகளின் மீது மனதை லயப்படுத்தி அதுல கவனிக்க மனசு வந்து நுண்ணிய நிலைக்கு வருது, லோ ஃப்ரீக்வன்சி. இப்ப மனதை இயல்பாகவே லோ ஃப்ரீக்வன்சி கொண்டு வர முடியும் என்றால் மந்திரம் தேவையில்லையே. இப்போ சித்தர்கள் எல்லாம் நட்டாக்கல்லை சுற்றி வந்து 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து மொனமான என்று சொல்லும் மந்திரம் ஏதடான்னு கேட்டாங்களே. அப்ப அந்த சித்தர்கள் எல்லாம் மந்திரம் சொல்லி ஒன்னும் ஞானம் பெறலையே. ஒண்ணு, மந்திரம் சொல்ல எல்லாருக்கும் ஞானம் வந்துடலையே இல்லைங்களா? திருப்பதியில தினமும் காலை 3 மணிக்கு எந்திரிச்சு 3/4 மணி நேரம் மந்திரம் ஓதுறாங்க. ஆனா அவங்களுக்கு இன்னும் இந்த பட்டு துணி மேல இருக்கிற மோகம் போகல, பணத்து மேல இருக்கிற மோகம் போகல, அந்த பதவியில் இருக்கக்கூடிய மோகம் போகல. நான் உயர்ந்தவன், எனக்கு அடுத்த ஸ்டேஜ் இவங்க என்ற அந்த வரிசை போகல. கீதையின் தத்துவமாக எல்லா பொருட்கும் நானே இருக்கிறேன் அப்படின்றது அவங்க இன்னும் உணர்ந்த மாதிரியே தெரியல. அப்ப வெறும் மந்திரத்தால் ஞானம் பெற்றவர்களும் இல்லை, மந்திரம் இல்லாததால் ஞானம் பெறாமல் போனவர்களும் இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? மந்திரம் வெறும் ஒரு மீடியா, மனதை சாந்தப்படுத்துவதற்கான, ஒருமுகப்படுத்துவதற்கான ஒரு ஊடகம் மட்டுமே மந்திரம்.
இன்னொரு கேள்வி ஐயா, துரியாதீத தவம். ம். அதற்கு பெருசாக தீட்சி என்று இப்ப கொடுக்கிறதா இல்லை. மற்றது அதை கொடுப்பதற்கு, அந்த தீட்சையை அப்படி கொடுப்பதற்கு, ஞான தீட்சையை கொடுப்பதற்கு ஆசிரியருடைய நிலை உயர்வாக இருக்க வேண்டுமா? நிச்சயமா இருக்கணும். குறைந்தபட்சம் தீட்சை கொடுக்கும் போதாவது மகர்ஷியோடு இணையக்கூடிய அந்த பக்குவம் இருக்கணும். ம்ஹும். அது இல்லைன்னா அது அது தீட்சைன்னு சொல்ல முடியாது. நம்ம நிரந்தரமா அந்த நிலையில் இருக்க முடியாது. ஆமாம். அப்படி இருந்துட்டா நம்ம ஞானி ஆயிடுறோம். அப்ப மகர்ஷி பெயரால் தான் தீட்சை கொடுக்குறோம். ஆக்னி ஆகட்டும், துரியமாகட்டும், துரியாதமாகட்டும், மகர்ஷியின் பெயர்ல தானே கொடுக்குறோம். நான் ஒரு கருவி, என் மூலமாக மகர்ஷி அவர்கள் இறையாற்றல் இந்த ஜீவன் உய்விடுவதற்கான தீட்சை தரட்டும் என்று சொல்லித்தானே தீட்சை கொடுக்குறோம். ஸோ அந்த சில நிமிடங்களாவது நம்ம நான் அப்படின்றது இல்லாம ஒரு மனம் அடங்கக்கூடிய வகையில பக்குவம் அடையவில்லை என்று சொன்னால் தீட்சை கொடுக்கறதுல அர்த்தம் இருக்காதுங்க. ஐயா, நன்றி ஐயா. வேறு ஒருவரும் கையெழுத்த இல்லை. எனவே நாங்கள் இத்துடன் இந்த கேள்வி பகுதியை நிறைவு செய்வோம் ஐயா. சரிங்கய்யா, வாழ்க்கமுடன். வாழ்க்கமுடன். இதுவரை நேரமும் இந்த குருவின் குரல் வகுப்பு 72 சிறப்பாக நமக்கு நடாத்தி தந்த முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நாம் நன்றி தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவரதும் அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு